வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அதே மாதிரி எங்க தொழில்நுட்ப குடும்ப வகைதாரர யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. வருஷம் ஃபுல்லா 365 நாளும் எல்லா ஊர்ல இருந்து எல்லா மக்களும் இந்த கோயில வந்து தங்கி போறதுக்கு அனுமதி வேணும். இனிமே வந்து ஒரு நாள் 2 நாள் தடையே இருக்கக்கூடாது. காலங்காலமா நாங்க போவோம் வருவோம், எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை வராத அளவுக்கு தான் எங்களுக்கு வனத்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவங்க நாங்க எந்த குத்தமும் செய்யல. அதனால இப்ப பெர்மிஷன் வாங்கணும், நீங்க போகும்போது வாங்கணும், வரும்போது வாங்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு எங்களுக்கு இருக்கக்கூடாது. கட்டுப்பாடை வந்து தடை பண்ணணும். காலங்காலமா நாங்க போவோம் வருவோம், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நாங்க பண்ணல. உள்ள வந்து வரக்கூடாது, காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்க ஏதாவது வீரி தப்பு பண்ணோமா? பண்ணல. அப்படி தப்பு பண்ணாத அளவுக்கு நாங்க கட்டுப்பாடோட இருக்கோம். ஏன் நாங்க கோயில் போறதுக்கு தடை பண்ணுவீங்க? 4 வருஷமா கஷ்டப்படுத்துவீங்க. நாங்க ஒரு கடை வைக்கல, நாங்க கடையை கேட்டோமா? கேட்கவே இல்லை. நாங்க வந்து கொண்டு போற பொருளை நாங்க போயிட்டு சாப்பிட்டு வரோம். நாங்க நைட்டு போவோம் தங்குவோம். ஏன்னா நீங்க 4 நாள் அனுமதி கொடுக்கீங்க, ஒரு நாள் போறதுக்காக. நீங்க சொன்னீங்க கார்ல போக கூடாது, வேற வண்டியில போக கூடாதுன்னு சொன்னீங்க. தப்பு பண்ணிட்டோம். அரசாங்க பஸ் தான் வருது, நாங்க அதுக்கு டபுள் டிக்கெட் கொடுத்தோம். கொடுத்துதான் நாங்க அங்க போறோம். அவங்க கோயில் வாசல்ல இறக்கல, எங்களை வந்து ரோட்ல இறக்கி விடுறாங்க. நாங்க லோரி சமைச்சு எங்க குழந்தை குடியை தூக்கிக்கிட்டு தார்பா குச்சில் போல தார்பா பண்ணிட்டு நாங்க 4 ட்ரிப் ரோட்டுக்கு பிறகு வரோம். இதுக்கும் உள்ள அடைக்கல நடக்கும். கேட்கவே இல்லை. ஏன்னா நமக்கு குலதெய்வம் வேணும், கோயிலுக்கு போனா எந்த பிரச்சனை வரக்கூடாது. அதே மாதிரி நாங்க வரும்போது 2 மணிக்கே கிளம்புங்க, நீங்க போங்க, வெளியே போங்க, வெளியில போங்க. எல்லா போலீஸும் வந்து விரட்டுதாங்க. நாங்க இதையே பொருட்படுத்தாம சரி போவோம், ஊர்கிட்ட பார்த்து போவோம் அப்படின்னு நடக்குதா? அதுக்கு மேல நீங்க உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே போ, வெளியே போ. எதுக்கு? நாங்க கோயிலுக்கு நிம்மதியா 2 நாள் கூப்பிட்டு வரதுக்கு அனுமதி வேணும், பர்மனண்டா அனுமதி வேணும். இதை வந்து அரசாணையால் ஒதுக்கணும். தொழில்நுட்ப கோயில் போறவங்க யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அரசாணை கவர்மெண்ட் வந்து தரணும். தரல அப்படின்னா இந்த வருஷம் நாங்க இன்னைக்கு தான் போராடுறோம், நாளை கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து கேட்போம். அதுக்கு தரல அப்படின்னா சாகு வரைக்கும் உண்ணாவிரதா ரோட்ல எந்த பிரச்சனையும் விட மாட்டேன். குடும்பத்தை திருப்பி கொடுக்கப்படும்.